அப்படின்னு சொன்னாலே அழகுதான். நம்மளுடைய பெண்கள் அனைவருமே எதிர்பார்க்கறது நம்ம அழகா இருக்கணும், ஸ்கின் நல்லா பொலிவா இருக்கணும் அப்படிங்கிறது தான். இதுல முக்கியமா எல்லாரும் கவனிக்க வேண்டியது 3 வகையான ஸ்கின் டைப் இருக்கு. இந்த ஸ்கின்னை எப்படி பாதுகாக்கலாங்கிறது தான் சொல்ல போறேன். 3 வகையான ஸ்கின் டைப் இருக்கு. ஒன்று ஆயிலி ஸ்கின், இன்னொன்று ட்ரை ஸ்கின், இன்னொன்று ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின். இந்த 3 வகையான ஸ்கின்ல தான் நம்மளோட டோன் இருக்கும். இதை ஒவ்வொரு வகையான ஸ்கின்னையும் எப்படி நம்ம பாதுகாத்துக்கிட்டா நமக்கு ஸ்கின் நல்லா சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். குறிப்பாக பார்த்தோன்னா மொத்தத்தில் 3 டைப்புக்குமே ஸ்கின் நல்லா இருக்கணும் அப்படின்னா முதல்ல டீஹைட்ரேஷன் ஆகாமல் பார்த்துக்கிடணும், நிறைய தண்ணி இன்டேக் பண்ணணும், நிறைய ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்னு நல்ல மல்டி விட்டமின் இருக்கக்கூடியதாக சாப்பிடணும். இது ஜென்ரலாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கவனிக்க வேண்டிய ஒரு சிஸ்டம். அது போக ஆயிலி ஸ்கின்னை பற்றி பார்க்கலாம். இப்போ ஆயிலி ஸ்கின் அப்படிங்கும்போது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நெத்தியிலிருந்து நிறைய ஆயில் செக்ரியேஷன் ஆகும், கன்னத்துல இருந்து ஆயில் நிறைய வரும், சின்னு மூக்கு இங்கெல்லாம் இருந்து நிறைய ஆயில் வந்துக்கிட்டே இருக்கும். இவங்களுக்கு நிறைய பிம்பிள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிம்பிள் அந்த ஹோல் அடைஞ்சி அப்படி ஒரு பள்ளம் பிக்மெண்டேஷன்லாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இவங்கெல்லாம் எப்படி பண்ணணும், நம்ம ஸ்கின்னை பாதுகாக்கணும் அப்படின்னா நல்ல முல்தானி மட்டி இருக்கு இல்லையா, அந்த பவுடரை நல்லா ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணணும். நம்பர் 1 என்ன அப்படின்னா நல்ல ஃபேஸை ஒரு 4-5 வாட்டி வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வாஷிங் தான், ஹைஜீன் தான். முதல்ல வேர்வை இல்லாமல் ஆயில் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்காக நல்லா வாஷ் பண்ணணும். ஒரு கடலை மாவோ ஒரு நலுங்கு மாவோ அல்லது ஒரு மாவு ஐட்டங்களில் ஏதாவது ஒன்று போட்டு நல்லா வாஷ் பண்ணலாம். இவங்க டெய்லியுமே ஈவினிங் ஒரு அரிசி மாவை வச்சு ஃபேஸை நல்லா பாலோ லெமன் ஜூஸோ பிழிஞ்சி அந்த அரிசி மாவை போட்டு கொஞ்சம் ஃபேஸை வாஷ் பண்ணிக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் ஆயில் கண்ட்ரோல் ஆகும். நம்மளுடைய இயற்கையிலேயே அந்த ஆயில் கண்ட்ரோலை பண்ணக்கூடியது, சன்ல இருந்து பாதுகாக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பூமியின் மேல் பரப்புல உள்ள மணல் தான். அதில் தான் சிங்க் ஆக்சைடு இருக்கு, டைட்டானியம் டை ஆக்சைடு இருக்கு, ஸ்கின் கேருக்கான எல்லாமே, அதாவது நம்ம ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய சன்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய எல்லா விஷயமே மணல்ல இருக்கு. அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா முல்தானி மட்டி தான் நமக்கு ஸ்கின்னை பாதுகாக்கக்கூடியது. இதுல குறிப்பா ஆயிலி ஸ்கின்னுக்கு இந்த முல்தானி மட்டியில லெமன், கடலை மாவுல லெமன், இந்த மாதிரி அரிசி மாவுல தோசை மாவு போடுறது, புளிப்பு சார்ந்த விஷயங்களை ஆட் பண்றது இந்த ஆயில் ஃபேஸை கண்ட்ரோல் பண்ணும். இதெல்லாம் நீங்க பண்ணிக்கிட்டு வாரத்துல ஒரு 2-3 நாள் நல்லா ஆவி பிடிச்சிருங்க. இந்த ஆயில் நல்ல துவாரங்கள்ல உள்ள ஆயில்லாம் மொத்தமா ரிலீஸ் ஆகி ஸ்கின் பளபளன்னு இருக்கிறதுக்கு பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணும்.